Welcome to our Fair Maths channel. நாம இப்ப exercise number 1.6ல first sum பார்க்க போறோம். Test for consistency and if possible solve the following system of equation by rank method. இப்ப first sum பார்ப்போம். x minus y plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. இப்ப இதுதான் sum கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சொல்யூஷன் போமா. Here the number of unknown is எத்தனை 1 2 3. The matrix form the system is ax b. அதாவது நம்ம எப்போ matrix formatல ரைட் this is a matrix, this is x, this is b ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது the augmented matrix to echelon formக்கு augmented matrix-ஆ சேஞ்ச் பண்ணுங்க. augmented matrix-னா தெரியும். a matrix இந்த a matrix இந்த எழுதியிருக்கோம். இந்த b இங்க ரைட் பண்றது. this is augmented matrix. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? elementary row operationல echelon formக்கு கொண்டுட்டு வரோமா? இப்போ ab equal to இது என்ன வருது? 1 அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல எது இருக்குன்னு பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறத ஃபுல்லும் ஜீரோவா கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ரோ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்றோம்? R2 ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 இருக்கு. ஸோ R2 வந்து R2 மைனஸ் 2R1 பண்ணும்போது இந்த ரோ இது ஃபர்ஸ்ட் உள்ளது ஜீரோ ஆயிருது. அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் ரோக்கு என்ன பண்றோம்? தேர்ட் ரோவா R3 மைனஸ் 4R1 இதை வந்து சப் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 0. இந்த ரோவை சேம் அதே மாதிரி பண்ணிடுறோம் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ல. அதுக்கு அடுத்தது கீழே உள்ளதுக்கு வர்றோம். என்ன பண்ணுவோம்? செகண்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட் உள்ளதுக்கு கீழே உள்ளதை ஜீரோவா மாத்தியாச்சு. அடுத்து செகண்ட் ரோ பார்க்குறோம். இதுல நான் ஜீரோ எலிமெண்ட் உள்ளது 3 இருக்கு. இதுக்கு கீழே உள்ளதை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஜீரோவா கொண்டுட்டு வரணும். இது ஜீரோவா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா R3 இதுவும் 3 இருக்கு, இதுவும் 3. அப்ப R3 மைனஸ் R2 இதுல இருந்து இதை சப் பண்ணாவே இது வந்து ஜீரோவாயிடும். ஸோ R3 மைனஸ் R2 பண்ணோம்னா 0 0 மைனஸ் 7 7 வரும். There are 3 non-zero rows in the row. அப்ப இதுல என்ன இருக்கு? row the echelon formக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து echelon formக்கு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரேங்க், அதாவது இதோட ஏபி இதோட ரேங்க்கும் நம்ம ஏவோட ரேங்க்கும் என்னன்னு பார்த்தோம்னா இதோட ரேங்க்கும் என்னது 3. அதே மாதிரி இந்த ஏபி இந்த echelon formக்கு கொண்டு வந்திருக்கோம்ல augmented matrix அதோட ரேங்க்கும் என்னவா இருக்கு? 3 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து அதாவது ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் என்னவா இருக்கு? ஈக்குவல் டு 3 இருக்கிறதுனால the given equation is consistent. இதுதான் இதுல மெயின். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது நல்லா பாருங்க, இதுல வந்து நான் ஜீரோ ரோஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் உள்ளது இது வரைக்கும் பாருங்க, இதோட ரேங்க் எவ்வளவு? 3. அதே மாதிரி ஹோலுக்கு பாருங்க, இதுக்கும் பார்த்தாலும் இதோட ரேங்க் எவ்வளவு? இதுவும் 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால the given equation is consistent. ஸோ has no solution. ரெண்டுமே இது ரெண்டு கன்சிஸ்டன்டா இருக்கிறதுனால has no unique solution. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு கொடுத்துருக்கிறதுல வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் 7 z ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 7. அப்போ z ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? z வந்து 3y plus 0z equal to 3. அப்போ 3y equal to 3, y equal to 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு சொல்லி 1ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஸோ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் z ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கு? 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5. இப்போ பார்ப்போமா? here the number of unknown எத்தனை? மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்கு. The matrix of the system ax equal to b, a இது, x இது, b இது. the augmented matrix நம்ம ரைட் பண்ணியாச்சு. augmented matrix என்ன பண்ணுவோம்? echelon formக்கு கொண்டுட்டு வருவோம் எலிமெண்டரி ஆப்ரேஷன் மூலமா. கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணுவோம்? இதுக்கு கீழே உள்ள இது ரெண்டையும் என்ன ஆக்கணும்? ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆகுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இங்க வந்து 1 இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு ஈஸி வே ஆல்ரெடி இதுல இருந்ததுன்னா இந்த 1 இருக்கிறத வந்து R2 வந்து R1 சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. நமக்கு அது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இது R1 R2 சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்றோம்? இப்போ இதுக்கு கீழே 1க்கு கீழே இது என்ன வரணும்? எக்கலான் ஃபார்முக்கு இது ரெண்டும் ஜீரோவா வரணும். ஸோ நம்மளோட எப்பவும் பண்றது போல R2 மைனஸ் 3R1 இது ஃபுல்லும் அதே மாதிரி பண்ணுங்க. இது ஜீரோ ஆயிடுச்சு, இது ஃபுல்லும் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து R3 இது ஜீரோவா வரணும், இது ஃபுல்லும் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா
நம்ம அடுத்த ரோவை பார்க்குறோம். அடுத்த ரோவில் என்ன வரணும், இதுக்கு கீழே உள்ளது 0 வரணும். இப்போ R3 - 2R2 பண்ணும்போது இது வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இதில் நல்லா பாருங்க, இதில் வந்து ரேங்க் ஆஃப் ஏபி என்னது, இது ஃபுல்லுமே என்ன ஆயிடுச்சு 0 ரோ, இந்த ரோ ஃபுல்லுமே 0 ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் இது வந்து என்ன வருது, ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏபி என்ன இருக்குது 2 தான். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏவும் 2 இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏபியும் என்னவா இருக்குது 2 இருக்குது. ஸோ இது ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபி ஏவும் ஈக்குவல் டு 2 இருக்குது. அப்போ n = 3. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ஸ், ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். அப்போ இது வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்காக இதில் வந்து மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், x - 3y plus 2z equal to 1, 10y minus 5z equal to 1. This is second equation. To solve the equation, let z equal to t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை z வந்து tன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10y minus 5t equal to -1. இப்போ 10y equal to -1 plus 5t equal to 5t minus 1. y equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5t minus 1 divided by 10. Substituting இதில் வந்து substitute பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், x minus 3y plus 2z equal to 1ங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x equal to என்ன கிடைச்சிருக்கு 7 minus 5t divided by 10 கிடைக்குது. அப்போ சொல்யூஷன் எழுது x equal to 7 minus 5t divided by 10, y equal to 5t minus 1 divided by 10 and z equal to t. அப்போ வேர் t வந்து எதோட எலிமெண்ட், ஆரோட எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. நல்லா பார்த்துக்குங்க, த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட், ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதனால நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி மெனி சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் சம் பார்க்குறோம். 2x plus 2y plus z equal to 5, x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4. Here the number of unknown எத்தனை 3 இருக்குது. இதை வந்து the matrix formula ax equal to b ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறோம். அக்குமெண்டட் மேட்ரிக்ஸை டு எக்லான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை 1 வந்து மேலே கொண்டு போய் எப்போ சொல்லியிருக்கேன் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், R1 R2 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்லான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வர்றோம். எக்லான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏபி என்ன இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3 1 2 3 இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏவை பாருங்கள் ஒன்லி 2 தான், only 2. ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபி என்ன இருக்குது 3, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி டஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ். இன்கன்சிஸ்டன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ஹேஸ் நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்ஸ்னா நோ சொல்யூஷன். இந்த ஃபார்ம் இதோட இது முடிஞ்சு போச்சு. அடுத்த சம்முக்கு வாங்க. 2x minus y plus z equal to 2, 6 minus 3y plus 3z equal to 6, 4x minus 2y plus 2z equal to 4. Solution பார்ப்போமா. Here the number of unknown is 3. இது வந்து the matrix form of the system ax b where a equal to x b. இதை வந்து an augmented matrix echelon form கொண்டாச்சு. we get ab equal to ரைட் பண்ணியாச்சு. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், திருப்பி நம்ம இந்த இதை வந்து நம்ம ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரோம். ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் there is one non-zero rows in the row echelon form. இதில் வந்து எத்தனை இருக்குது 1 2, இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. there is one non-zero row இந்த ரோலே ஒரே ஒரு non-zero row இருக்குது, ஒரே ஒரு ரோ தான் எக்லான் ஃபார்ம். அப்போ அதாவது ஏபி. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் என்னவா இருக்குது ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு உள்ள மேட்ரிக்ஸ் எவ்வளவு n ஈக்குவல் டு 3. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ஸ், ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். நமக்கு இது வந்து ரெண்டும் ஈக்குவல் டு 1 இருக்குது, பட் n ஈக்குவல் டு 3. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட், ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போ 2x minus y plus z equal to 2. To solve the equation y equal to s எடுத்துக்கிறோம், z equal to t சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x ஓட வேல்யூ என்ன 2 plus s minus t divided by 2. So the solution வந்து x equal to 2 plus z s minus t divided by 2, y equal to s, z equal to t, where s and t are the element of R சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான், அதாவது நல்லா பார்த்துக்கிறங்க, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்து இது வந்து n ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போய் கிளியர் பண்ணிக்கிறேன்.